அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நம்ம தியானிப்போம். 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தையை எல்லாரும் கேட்டிருப்போம். புது உடன்படிக்கை. இந்த பேரில் அநேக ஸ்தாபனங்கள் கூட சபைகளுக்கு பெயரிட்டிருக்கிறாங்க. அடிக்கடி செய்தி வைக்கிறவங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நாம் எல்லாரும் புது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம், புது உடன்படிக்கை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நியூ கவர்னன்ட் அதை கொடுத்து பேசியிருக்கிறாங்க. நிறையா அவங்களுடைய ஊழியங்களுக்கு பெயர்களை வைத்திருக்கிறாங்க. ஆனால் அதை புரிந்து கொள்ளணும். பழைய உடன்படிக்கை அப்போ இருக்குது, பழைய உடன்படிக்கை சில விஷயங்கள் இருக்குது, புது உடன்படிக்கை நம்மலாம் புது உடன்படிக்கைக்குள்ளே தான் நம்மலாம் வரோம் அப்படின்ட்டு. ஸோ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்குது. புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரும் பொழுது சில விஷயங்கள் ஆண்டவர் ஒழிச்சிட்டார். பழைய உடன்படிக்கையில் இருக்கிற சில விஷயங்கள் புது உடன்படிக்கையில் இல்லை, அதெல்லாம் வேண்டாம், இல்லை கேன்சல், அந்த மாதிரி சில விஷயம் பண்ணிட்டார். ஒரு சில விஷயங்கள் அதை அப்கிரேட் பண்ணுற போல அது இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஒரு சில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். இது ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது பழைய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே விட்டுற முடியாது. அப்போ எதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதில் இருக்க எதுவுமே நமக்கு மாதிரி கிடையாது. அந்த மாதிரி முழுமையுமா பழைய உடன்படிக்கையை தள்ளிவிட முடியாது. அதே நேரத்தில் அப்போ பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுத்தது தானே, தேவன் கொடுத்த உடன்படிக்கை தானே சொல்லி அதை நம்ம பின்பற்றவோ அப்ளை பண்ணவோ முடியாது. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணியிருக்கிறாரு, எந்தெந்த விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாரு, இல்லை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாரு, அதெல்லாம் புரிந்து கொண்டால் தான் நமக்கு இந்த புதிய உடன்படிக்கை. இதிலே ரொம்ப அழகாக இந்த வசனத்தில் முடிக்கும் பொழுது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ அதுவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் புதுசாக நம்ம ஆவியில் கொடுக்குற விஷயங்கள். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிஷ்யரோடு கூட பந்தி இருந்த பொழுது இந்த வார்த்தையோட அந்த திராட்சரசத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஸோ புது உடன்படிக்கை. அப்போ புது உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்னா இருக்கணும், என்னென்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படணும், நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பழைய உடன்படிக்கையில் பழைய ஆண்டவர் நிறையா காரியங்களை கொடுத்துருந்தார். இந்த பழைய இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நியாயப்பிரமாணத்தில் சில விஷயங்களை நிறைவேறுதலாக வந்தார். நிறைவேறுதலாக பழைய ஏற்பாட்டில் நிறையா காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொன்னார். இதை இன்னைக்கு இந்த தேதியில் இப்படி செய்யுங்க அப்படின்னு. அவங்களுக்கு இதோடைய நிஜம் என்ன அப்படின்றத செய்யாமல் நிழலாக செஞ்சாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இது என்ன எதுன்றதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, ஆனால் செய்யுங்க அப்படின்னு. அவங்க செய்கிற காரியங்கள் உண்மையுமே நிஜம் நடக்கும் பொழுது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க இல்லையா. அப்போ ஒரு பண்டிகை நாட்களில் அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி ஓடுற தண்ணி, அதாவது ஆடுற தண்ணி, ஓடுற தண்ணி தான் ஜீவ தண்ணி, லிவிங் வாட்டர். அந்த ஒரு நாட்களில் அந்த தண்ணியை மூண்டுட்டு இந்த ஆசாரியன் அந்த ஆலயத்துக்கு அதை ஊற்றி ஜீவ தண்ணீர் ஏதோ சில வாசியங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் பழைய ஏற்பாடு. ஆனால் அது நிறைவேறதுல ஜீவ தண்ணீர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அவர் அந்த பண்டிகை நாட்களில் அந்த நாளில் அந்த தண்ணி ஊற்றுறாங்க தெரியுமா, அந்த நாளில் போய் அங்கே சொல்கிறாரு, ஜீவ தண்ணீர் நானே, என்னையே ஒருத்தன் பருகுனா அப்படின்னா அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இது போல் நிறைய நிழலாக சொன்ன காரியங்கள் ஆண்டவர் நிஜமாக இருக்கும் பொழுதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா புரிஞ்சுக்கல. எதுக்காக இந்த வசனம் யாரை பற்றி சொல்லுது பாருங்கள். அந்த எத்தியோப்பியா மந்திரி கந்தாகேவா
அவர் இந்த ரதத்தில் போகும்போது ஏசாயாவை பற்றி படிச்சுட்டே போகிறாரு. அப்போ பிலிப்புட்ட ஆவியானவர் நீ இப்போ ரதத்தில் போய் சேர்ந்துக்கணும்னு சேர்ந்துக்கிறார். அப்போ பார்த்தா அந்த மந்திரி வந்து ஏசாயா படிச்சுட்டு போகிறாரு. அப்போது கேட்குறாரு பிலிப்பு, மந்திரி நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்களே, உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ சொல்கிறார், எனக்கு என்ன தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்கிறார் எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ அவர் கண்டிப்பாக அவர் இஸ்ரவேல் கிடையாது, வேறு ஜனங்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஜனங்கள் நிறைய தரிசனங்கள் இருக்குது, நிறையா வசனங்கள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணல, சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கல. அப்போது தேவன் சில விஷயங்களை கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்தார். நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்போ நிறைவேறுதலாக வந்தார். ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு இப்போ முடிவு கட்டிட்டார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை புது திரைச்சிலையாக மாற்றப்பட்டது. அப்படியா? ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இரண்டாக கிழிஞ்சிருச்சு. அவர் கிழிச்சிட்டு வேற, ஐயோ துணி கிழிஞ்சு போச்சு, நான் தெரியாமல் கோதை கிழிச்சிட்டேன் அப்படின்னு வேற துணி வாங்கி கொடுத்தாரா தைக்க சொன்னாரா? இல்லை. அப்போது ஏன் கிழிச்சார்? ஒரு ஒரு முடிவு. எதுக்கு முடிவு? ஆசாரிய ஊழியம். ஜனங்கள் வந்து நேரடியாக ஆண்டோடைய சமூகத்துக்கு போக முடியாது. அதனால் ஆசாரியன்னா அவனை பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனுடைய பாவங்களுக்காக அவன் அந்த பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் போகிறார், போய் ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்பார். இப்போது கிறிஸ்து தான் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக ஒரு நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறனால இனி ஆசாரிய ஊழியம் கிடையாது. நான் தான் போகணும், நீ எல்லாம் இங்கிட்ட வரக்கூடாது, நீ எல்லாம் மேடையில் இங்கே ஏறக்கூடாது, இது பரிசுத்தமான இடம், நீ எல்லாம் அதை தொடக்கூடாது, இது பரிசுத்தமான பனிமுட்டு அப்படின்றது போல் எதில் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். அப்போ இது போல் அநேக விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டனா செஞ்சார். அதெல்லாம் புட் அண்ட் எண்ட் டு தட் எண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் அநேகர் சரியாக புரிஞ்சுக்காதனால புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க கூட சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. விசுவாசம், அன்பு, இது போல் விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க நடக்கணும் அப்படின்னு. அதை போல் விஷயங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. எதை நம்ம எடுத்துக்கணுமோ அதை எடுத்துறதில்ல, எதை எடுத்துக்க கூடாதோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன? சரியாக புரிந்து கொள்றதில்லை. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்ம புது உடன்படிக்கை, நிறைய பேர் சொல்லுவாங்க புது உடன்படிக்கை ஊழியக்காரங்க பழைய இப்போ சில பேர்லாம் பாவத்தை கண்டித்து எப்பொழுதும் பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டம் வச்சுருவாங்க, என்னது பழைய உடன்படிக்கைக்காரவங்க. ஏன் அவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், எப்போ பாரு மனம் திரும்பு மனம் திரும்பு இதே தாங்க சொல்கிறாங்க. அவங்களாம் பழைய உடன்படிக்கை ஊழியக்காரங்க. புது உடன்படிக்கை ஊழியக்காரங்க அப்படி கிடையாது. அப்போ புது உடன்படிக்கை என்ன சொல்லணுமா, அன்பாக இருக்கிறார் தேவன், அன்பாக இருக்கிறார், நல்லா இருப்போம், சூப்பராக இருப்பேன், டாப்பில் வருவேன், இது வருவேன், பாசிட்டிவே பேசுனா அது புது உடன்படிக்கையா. அதனால் மனம் திரும்புறதை பற்றியோ பாவத்தை கண்டு சொன்னதை பற்றியோ புது உடன்படிக்கையில் பேசுகிறல. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க புது உடன்படிக்கை, நாங்களாம் புது உடன்படிக்கைக்காரர்கள், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அதில் கண்டிக்கிறதோ பாவத்தை குறித்து சொல்கிறதோ மனம் திரும்ப சொல்கிறதோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு. பைபிளில் புதிய பள்ளி எங்கங்க அப்படிலாம் இல்லவே இல்லைங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லையா வசனம்? அப்படி இல்லை. அப்போது தேவன் எதெல்லாம் ஒரு எண்டு கொண்டு வந்தாரோ, முடிவு கட்டி விட்டாரோ, அதை நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. எதெல்லாம் தேவன் கொண்டு வந்திருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம எடுத்து அதை அப்ளை பண்ணலாம். நாமளும் அப்படி இருக்கணும், நாமளும் அதை போல் விசுவாசிக்கணும், அவர்களை போல் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு பொருந்தும். அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போது ஆலயம்ன்ற விஷயம், சரி, இந்த திரைச்சிலை ஆசாரிய ஊழியம் முடிவுக்கு வந்தது. அதே போல் ஆலயம்ங்கிற விஷயம் இந்த இடத்துல தான் தொழுது கொள்ளணும் அப்படின்றது முடிவுக்கு வந்தது. அதுக்கு நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது எப்பொழுதோ வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்ல, அப்போ சம்திங் ஹேப்பன் இல்லையா. இயேசு வந்த பொழுது அவர் சில விஷயத்தை முடிவு கட்டுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அவங்க ஆலயம் கட்டலை, அவங்க வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்க, கூட்டினாங்க. ஏன்னா தேவன் அங்கே வராரு. ஆலயம் எது கட்டுறாங்க, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் அங்கே தான் பேசுகிறேன்னு சொன்னார், நீ இங்கே தான் வரணும்னு சொன்னார். அதனால தான் பழைய ஏற்பாடு ஆலயம் கட்டினாங்க. புதிய ஏற்பாடில் அப்படி சொல்லலை, நீ எங்கே கூறியோ நாங்கள் வரேன் அப்படின்ட்டார். அப்படி நம்ம எங்கே கூடினாலும் அவர் நம்ம கூட பேசுகிறாரு. அதனால் அப்போ அந்த இடம் முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. இடம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம். நாமத்தினால கூடி வரணும்,
அதுதான் முக்கியம். அப்போ ஆசாரிய ஊழியம், இந்த ஊழியம் போச்சு. அதே போல் காணிக்கைகள் சொல்லும் பொழுது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பழைய ஏற்பாடு நிறைய விஷயங்கள், என்ன கொடுக்கணும், வெள்ளி பொண்ணு இதெல்லாம் வாங்கு, யாருக்கிட்ட வாங்கு, எல்லா விஷயம் டீட்டெயிலாக இருக்கும். எவ்வளோ கொடுக்கணும்னு இருந்தது. தசம பாகம் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அது என்ன சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து 10ல் 1 எல்லாரும் கண்டிப்பாக அதை என்ன ஒன்று கொடுக்கணும், கொடுக்கலன்னா சாபம் வரும் பழைய உடன்படிக்கையில். இது வந்து என்னவா இருக்கிறோம், இந்த ஆசாரியர்கள் லேவிகளுக்கு அவங்களுக்கு இது சம்பளமாக இது அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படணும். அப்புறம் ஏழைகள், திக்கற்ற அனாதைகள் அவங்களுக்கும் இதில் வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். இது போல் சில விஷயங்கள் கொடுக்கறத பற்றி வரும்பொழுது டீட்டெயில்டாக அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கிறார். வாங்க சொல்லியிருக்கிறார், ஜனங்கள்கிட்ட நீனு வாங்கு அப்படின்னார். புதிய ஏற்பாட்டில் கொடுக்கறத பற்றி இயேசு நிறையா பேசியிருக்கிறார். நிருபங்கள்லையும் நிறையா பேசுகிறாங்க, எப்படி கொடுக்கணும், உதாரணமாக கொடுக்கணும், எக்கச்சக்கமான வசனம் இருக்குது. ஆனால் வாங்கு அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் காணிக்கைகள் வாங்கி தான் ஊழியம் செஞ்சார். ஆனால் யார்ட்டையாவது கேட்டாரா? கேட்கல. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்கிறாரு, வேலையால் கூலிக்கு பார்த்தனாகிறான். யார் கூலி கொடுப்பாங்கன்னு சொல்லலை, எவ்வளோ கூலி கொடுப்பாங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை, எப்படி வாங்கிறது? அப்போ கேட்கவே கூடாதா? என்ன எப்படி சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? நாங்கள் இவனை கஷ்டப்படுத்தி பயம்படுத்தி ஆசை வார்த்தை காமிச்சு அப்பயே கொஞ்சமாக தான் கொடுக்குறான். அதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுது. இதில் நீங்கள் வந்து யார் கொடுக்கணும் எவ்வளோ இல்லைன்னா அப்போ எப்படி நம்மளாம் இது பண்ணுறது? பயம். அப்போ எப்படி கேட்கவே கூடாதா? இது பண்ணவே கூடாதா? வசனம் அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு. நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுக்குறத பற்றி நிறையா பேசினார். நிருபங்களில் இவங்களும் பேசினாங்க. ஆனால் தங்களுடைய தேவை வரும்பொழுது தான் மற்றவங்களுக்கு வரும்பொழுது, மற்றவங்களை சொல்லும் பொழுது அவங்க கொடுக்குறத வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பவுல் சொல்கிறார் இல்லையா, உபதேசிக்கிற திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கிறவன். யார்கிட்ட சொல்கிறாரு? வசனத்தை கேட்குறவனுக்கு. ஊழியக்காரன்ட்ட சொல்லும் எங்கேயாவது சொன்னாரா நீ எப்படி வாங்கணும் எவ்வளோ வாங்கணும்? பவுல் சொன்னார். எவ்வளோ ஆலோசனை சொன்னார்? சொல்லவே இல்லை. ஏன்னா அவருமே அப்படி வாங்கலை, ஊழியத்தை செஞ்சாங்க. ஏன்? வேலையால் கூலிக்கு ஆண்டவர் கூலி கொடுப்பார், எப்படியாவது கொடுப்பார். கொடுக்கலன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில நேரம் வேலைக்கு போகிறோம், 2 மாதம் சம்பளம் போடல, என்ன பண்ணுவோம்? என்னைக்கு போடுவாங்கன்னு காத்து தானே இருக்கிறோம். அதுக்காக போய் பக்கத்து வேலையை போய் கேட்க முடியுமா சம்பளம்? இதுக்காக வேறு ஏதாவது வேலையை பார்க்க முடியுமா? இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போது அவங்களுக்கு கஷ்டம் வந்தது, குறைவு இருந்தது. பவுலுக்கும் மற்றவங்களாம் குறைவு இருந்தது. ஆனாலும் அவங்க கேட்கல. ஏன்? இயேசுனுடைய அடிச்சுவடுகள். அப்போ புதிய ஏற்பாடில் உடன்படிக்கையில் ஆண்டவருக்கு வேலை செய், என்னுடைய வேலை செய், நான் உனைய போஷிக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, வேலையாள் கூலிக்கு பாத்திரன்னா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் எப்படி இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறாரு, போஷிக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு உறுதி இல்லைனால புது உடன்படிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுகிறவங்களும் அப்படியே டபார்னு குதித்து பழைய ஏற்பாடுக்கு போய் தசமபாகம் கொடு, இவ்வளோ கொடு, ஸ்தோத்திர காணிக்க கொடு, அந்த காணிக்க கொடு. பைபிளில் தாங்க இருக்குது, பைபிளில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? புதிய உடன்படிக்கையில் இருக்குதா பழைய உடன்படிக்கையில் இருக்குதா? எங்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்குது. எங்கே பழசுன்றதுக்காக தள்ளி விட முடியாதுங்க. சரிங்க, புதிய ஏற்பாடு அங்கீகரிச்சாங்களா? அவங்க எப்படிங்க இருந்தாங்க? இன்னொரு வருஷம் கூட பழைய ஏற்பாடு வாசிக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து அவங்க ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது சூழ்ச்சி அனுப்புகிறார், 2 பேரை அனுப்புகிறாரா? இல்லை அந்த மத்திய 10ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது, நீங்கள் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீங்களோ அந்த வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஆசீர்வதித்து நீங்கள் போங்க இருங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா நீங்கள் அங்கே தங்கிடுங்க. அந்த தொடர்ந்து வாசித்தோம்னா அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு என்ன தராங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துக்க, அவ்வளோதான். ஆண்டவர் காசு கொடுத்து அமிச்சாரா? எப்பா இந்தாங்கப்பா 10 நாளைக்கு போகிறீங்களா, 10 நாளைக்கு இந்த ஆளுக்கு 5000 ரூபா சாப்பாடு வச்சுக்க, இல்லை அப்படிலாம் கொடுக்கல. நீ என்ன பண்ணீங்க, கோல் எடுத்துக்கிட்டு பாதரட்சி போட்டுட்டு மாற்று வஸ்திரம் கூட எடுத்துக்கொள்ள என்னன்னு சொன்னார் தானே மத்திய 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி நீங்கள் போங்க. யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருந்து அப்படி ஊழியம் செய்யுங்க. அவன் தங்குற வீட்டில் அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் வாங்குங்கன்னு சொல்ல, அவன் கொடுக்குறதையும் வாங்கிக்க. ஸோ புது உடன்படிக்கையில் நீ வாங்குங்கிறது நமக்கு புது உடன்படிக்கையில் கற்பனை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வாங்கு, அவங்கள்ட்ட தசம பாகம் வாங்கு, கொடுக்கலன்னா சாபம். அதுதான் பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கையில் கொடுக்கறத வாங்கிக்க. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கொடு, நான் நீ காணிக்கையே வாங்காதான்னு சொல்ல புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து வாங்கினாரே. அதுக்காக சில பேர் காணிக்கையை வந்து ரொம்ப கொச்சையாக பார்த்துட முடியாது.
என்ன பெரிய காசு காணிக்கை அப்படி அப்படின்ற மாதிரி நினைக்க முடியும். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருக்கு காணிக்கை வாங்கும்போது இந்த வசனம் லூக்கால வாசிக்கிறோம், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது பண உதவிகள் செய்யும் பொழுது அது ஒரு ஊழியம் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் என்ன கேட்கக்கூடாது, கொடுத்தா என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். ஆமாம், பழைய ஏற்பாட்டில் கேட்கணும், கொடுக்கலன்னா ஒரு சாபம். அப்போது நல்லா பாருங்க, அப்போ நமக்கு வந்து புது உடன்படிக்கைன்னு சும்மா சொல்லிட்டு போகிறதல்ல ஒரு வார்த்தையில். புது உடன்படிக்கைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழச ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுக்கு பேர் மாய்மாலம். நான் பாட கூட பாடினோம், உலகில் மார்க்கெல்லாம் உண்மை சொல்லி மகிழ்வேன், உண்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உண்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். ஸோ அவரை நம்பி நம்ம வாழும் பொழுது நம்ம இந்த குறுக்கு வழியெல்லாம் தேட மாட்டோம். நிறைய பேர் சொல்லும்போது என்கிட்ட பேசுகிற பேர் சொல்கிறாங்க, ஜனங்களை கொடுக்க வைக்கிறோம், ஏன்னா கொடுத்தாதான் ஆசீர்வாதம். உண்மைதான், பழைய உடன்படிக்கையில் கொடுத்தாதான் ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா சாபம். பழைய ஏற்பாடு உடன்படிக்கையில், புதுசில் அப்படி இல்லையே. நான் பழைய உடன்படிக்கைக்குள்ளேயே நம்ம வருகிறோம், புது உடன்படிக்கையில் அப்படி இல்லையே. அப்போ கொடுத்தாதான் ஆசீர்வாதமா? இனி நிறைய பேர் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய கதைகள், யாரோ ஒரு கதையை சொல்லி அதை கேரக்டர் பேரை மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஒருத்தர் வந்து மறிச்சிட்டாராம், மறித்து பரலோகத்துக்கு போனாராம், பரலோகத்துக்கு போய் அங்கே போய் பார்த்தாராம், ஆண்டவர் வீடெல்லாம் காட்டினாராம். இது அவர் வீடுப்பா, உங்கள் சபையில் வேலை செய்கிறாங்களே அவங்க வீடு. ஐயோ, எங்கள் சபையில் வேலைக்கு செய்ய சின்ன இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறாருன்னா எனக்கு எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருப்பார் அப்படின்னு போய் இவரு வீடியோ காட்டினா கூரையே இல்லையா. ஐயோ, என்ன கூரை இல்லை, நீ அவ்வளோதான் கொடுத்த, நீ கொடுத்த காணிக்கையை வச்சு எங்களால் இவ்வளோ தான் கட்ட முடிஞ்சிச்சு. அதனால் போய் நிறையா என்ன பண்ணு கொடு. இவர் வந்து சாட்சி அப்போ வந்தாராம், சொன்னாராம், நிறையா கொடுத்தாராம், கொடுக்க சொன்னாராம். இது என்ன ட்ரிகர் பண்ணுறோம், நீ எவ்வளோ கொடுக்குறியோ அதை வச்சு தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, உனக்கு அங்கே போய் ஆண்டவர் கட்டுறாரு. அப்படியே காசு வேண்டி கட்டுறாரா? அப்படியா? அப்போ யோசிச்சு பாருங்களேன், அது உண்மையாக இருந்தா ஒன்றுமே இல்லாமல் ஏழாகனாலும் எப்படிங்க கொடுப்பான் அவன் இல்லாதவனா? அவன் அங்கேயும் இங்கேயும் கூற அங்கேயும் கூற தான் அவனுக்கு. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா எவ்வளோ. நம்ம கத்தோலிக்கரில் ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னென்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறைய கள்ள உபதேசத்தில் மரித்து போனவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போவாங்களாம். மரித்த உடனே உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போவாங்க, நேராக அவங்க பொருளாக போக மாட்டாங்க. அவங்க செய்த சில பாவங்கள்லாம் மன்னிக்கப்படாத குற்றங்களுக்கெல்லாம் அங்கே போய் இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல காரியம் செய்யணும், நிறையா கொடுக்கறது, ஆலயத்துக்கு கொடுக்கறது, ஏழை கொடுக்கறது எல்லாமே வந்துடும். ஆனால் அதை எல்லாமே சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு கொடுக்கறது, ஏழைக்கு கொடுக்கறது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது கோயிலுக்கு நீ செய்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துடும். அப்படி செஞ்சு செய்ய செய்ய அவங்களுடைய அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்க போயிடுவாங்க. இது லாஜிக். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் கொடுத்துக்கிட்டே இருந்து எப்போ அவன் போனான்னு தெரியாது. ஒரு 10,000 கொடுத்துட்டேன் அப்படின்னா, சரி 10,000 கொடுத்தா அவன் போயிட்டானா போகலையா தெரியாது, நீ கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ நான் காசு கொடுத்தா வீடு எத்தனை கட்டிடுறேன், எங்கே கூரை போட்டாங்களாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், சொல்ல முடியாது. அப்போது புது உடன்படிக்கையில் கொடுத்தா ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, அதனால் ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிக்கிறாரு. நம்முடைய தேவைகளை நம்முடைய பிள்ளைகளை அப்படின்னு நம்ம ஆசீர்வதிக்கிறோம், கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கிறோமா? இல்லையே. நமக்கு விருப்பம் இருக்குது, அவன் எனக்கு தேவை சந்திக்கணும், எனக்கு ஒன்று வாங்கி தரணும், எல்லாம் அன்பாக இருக்கிறோம், எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அதுக்காக அதை அடிப்படையாக வச்சா நம்ம செய்கிறோம். அப்படி அடிப்படையாக வச்சு செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம அப்பா நம்ம செஞ்சுருப்பாங்களா? ஏதாவது எப்படி செஞ்சுருப்பாங்க? நம்ம சொல்கிற பற்றி யார் தான் சொல்லி வச்ச பிள்ளைங்க கேட்குறோம்? நம்ம தான் நம்ம அம்மா சொல்லி வச்சு கேட்டோமா, இல்லை நம்ம பிள்ளைங்க தான் சொல்கிற வச்சு கேட்குதா? சொன்னால் அப்படியே ஆப்போசிட்டு தான். ஆனாலும் என்னோடய பிள்ளை என் செய்வேன்னு என்ன பண்ணு செய்வேன். அவன் கேட்குறானோ கேட்கலையோ அப்படின்னு சில விஷயம் அவங்களுக்காக ஒரு பிளான் பண்ணுறோம், அவங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறோம். அதை நம்ம அதை வந்து தவறாமல் என்ன பண்ணிட்டே இருக்கோம். சரி, அப்போ புதிய ஏற்பாடில் புதிய உடன்படிக்கையில் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் தேவன் நம்மளே ஆஸ்வதிக்கிறார். பவுல் வந்து அநேக தேவைகள் வரும் பொழுது யாரும் கொடுக்கல. அப்போ பிலிப்பியருக்கு சொல்லும்போது நினைக்கிறேன் சொல்கிறாரு, என்னுடைய குறைச்சல் வரும் பொழுது நிறைய பேர் கொடுக்கல, நீங்கள் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்க கொடுத்தீங்க அப்படி சொல்லி சொல்கிறாரு. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த இடம் அவர் அந்த பேசிக்கிட்டே வரார் இல்லையா, நான் கஷ்டமாக இருந்தேன், தேவை இருந்தது, 2 தரம் நீங்கள் மாத்திரம்தான் கொடுத்தீங்க, அதனால் கர்த்தர் இந்த பூமியில் உயர்த்தி வச்சுருவார் அப்படின்னு கான்செப்ட் முடிஞ்சிருக்கணும் இல்லையா?
ஏன்னா கொடுத்தீங்க, கொடுத்த ஆசீர்வாதம், அப்போ திரும்ப ஆண்டவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு. கொடுத்துருவாரு, நிறைய கொடுத்தா நிறைய ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த எண்டிங் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே, அந்த மகிமைன்ற வார்த்தைக்கு என்ன எடுத்துக்க முடியும்? இந்த பூமின்னு சொல்கிறாரா, இல்லை மகிமையிலே நான் பரலோகத்தை அந்த லைஃப்பில் சொல்கிறாரா? நிறைவாக்கும் ஏன்னா கிறிஸ்துவா இல்லையா, உங்கள் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட. அப்போ அதை மென்ஷன் பண்ணுறாரா? ஏன்னா அதை அந்த ரெண்டையும் சொல்கிற மாதிரி இருக்கு கிளியராக. ஏன்னா ஈஸியாக பூமியில் சொல்லிக்கலாம், அந்த பூமியில் இருந்துருவீங்க அப்படின்னு. அப்போ அப்படி இல்லை, எங்கேயுமே அந்த ஆண்டவர்கிட்ட நிறையா கொடுத்தீங்கன்னா நிறையா ஆண்டவனுக்கு கொடுப்பாரு அப்படி இல்லை. ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, பவுல் வந்து ஒருத்தர் சொல்கிறார், கொரிந்தியர் சொல்லும் பொழுது, இன்னொருத்தருக்கு குறைச்சல் இருக்குது, உங்களுடைய குறைச்சல் பின்னாடி வரும் பொழுது அவங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்படி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஒருவருக்கொருவர் கொடுக்கறத பற்றியும், ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறத பற்றியும், ஒருவருக்கு தாங்கிறத பற்றியும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க, இவ்வளோ பேசியிருக்கிறாங்களே. உங்களுக்கு கஷ்டம், உங்களுடைய குறைவுகளுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஆசிரமாக இருக்கும்படி, இப்போ அவங்களுடைய குறைவுக்கு உங்களுடைய ஐஸ்வர்யம் இதாக இருக்கட்டும், அதனால் இப்போ கொடுங்க. அப்போ ஒருவருக்கு ஒருத்தர் எப்படி கொடுத்து அந்த அன்பு பறைமாற, அது எப்படி அந்த விஷயம்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் கொடுத்த ஆசீர்வாதம் நிறையா கொடுத்தினா நிறையா ஆசீர்வாதம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் அவங்க இல்லை. நம்ம எல்லோரும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதனால் தேவன் நம்மளை என்ன பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்மள ஆண்டு ஆசீர்வதிக்கிறாரு, கொஞ்சம் யோசிப்பாமே, நம்ம கொடுத்ததை வச்சு ஆசீர்வதிக்கிறார், அதற்கு மேலாக தான் நம்ம இருக்கிறார். அவரு சித்தம் என்ன வைத்தாரோ, அவருடைய சித்தம் என்னவோ அதன்படி நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது இந்த விஷயங்கள் வரும்பொழுது, அந்த பண விஷயம் வரும்பொழுது, இந்த பழைய உடன்படி தசமபாகம், ஸ்தோத்திர காணிக்கை, அந்த காணிக்கை, அது இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்ன பண்ண கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொல்லும்பொழுது நாங்களாம் புது உடன்படிக்கை உள்ளிக்க. இன்னொன்று முக்கியமாக சொல்கிற காரணம் என்னென்னா, யாராவது பாவத்தை கண்டித்து உணர்த்தி மனம் திருந்தலை மட்டுமே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களாம் பழைய உடன்படிக்கை, நாங்களாம் புது உடன்படிக்கை, நாங்கள் அதை பற்றியே குறையே சொல்ல மாட்டோம். குறை சொல்கிற ஊழியக்காரன் பூரா யார் தான்? அவன் பழைய உடன்படிக்கை, அவன் பழைய துருத்தி. நாங்களாம் புது உடன்படிக்கை, அதனால் என்ன பண்ணோம், அன்பாக இருப்போம், அன்பத்தையே சொல்லுவோம், நீ அப்படியே தான் இருக்க, நீ நல்லாவே தான் இருக்க, ஆண்டவர் உன்னை பாவத்தை பார்க்குறதே இல்லை, உன்னை அப்படி கெட்டவனா பார்க்குறதே இல்லை அப்படின்ட்டு அப்படி இதெல்லாம் தப்பே கிடையாது, நீ இதே மாதிரி இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வசனம் இப்படிக்கான இல்லை. வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார் இல்லையா, அந்த புது உடன்படிக்கை தான் இது. கொஞ்சம் பாருங்கள், இவங்க சொல்கிறதுக்கும் இது சம்மதம் இருக்கா அப்படின்னு. எபேசு சபைக்கு அவர் சொல்லும் பொழுது 5ஆம் வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தை நின்று நீக்கி விடுவேன். மனம் திரும்பலை அப்படின்னா இது உனக்கு நடக்கும். அடுத்த சபைகளுக்கு சொல்லும் பொழுதும் அவர் சொல்கிறார் இல்லையா, மனம் திரும்பு, மனம் திரும்பு. 5 சபைகளுக்கு அந்த வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சபைகளுக்கு அங்கே குறையே இல்லை, நம்ம வாசிக்கிறோம். 16ஆம் வசனம் கூட சொல்கிறார், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இப்போ 5 சபைகளுக்கும் மனம் திரும்பு. அவங்க செய்கிற பாவ கிரியைகள் இல்லை மிஸ்டேக்ஸோ இல்லை பாவ கிரியைகளோ கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் பெரிய பாவமே இருக்குது. நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை அவங்க பின்பற்றுறாங்க. உயிரோடே நீ இருக்கிறவேன் என்று சொல்லியும் நீ உயிரோடே செத்தவன். அது வந்து நமக்கு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. உயிரோடு, அதனை உயிரோடு செத்தவன். அப்போ என்ன மீன் பண்ணுற, அந்த சபை எப்படி இருந்துச்சு? அப்போ ஒரு சபையும் சொல்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அது புது உடன்படிக்கை தானே. நிருபங்கள் எடுத்துக்கொள்வோமே, நிருபங்கள், எல்லா நிருபங்களில் பேதுரு, பவுல், யூதா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் கடந்து சொல்கிறாங்க இல்லையா, நீ மனம் திரும்பு, நீ இப்படி இருக்காத, நாவ அடக்கு, இப்படி இருக்கிற அந்த பாவங்கள்ட்ட இருக்குது. பவுல் எவ்வளோ விஷயம் சொல்கிறார், திட்டுறார், நீ வந்து விருத்தி சேதனம் பண்ணுறீங்க, விழுந்து போனீர்கள், புத்தி இல்லாத கலாத்தியாரே, இப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லி திட்டுறாங்க. ஆனால் இந்த புது உடன்படிக்கை சொல்கிறவங்க, நாங்களாம் புது உடன்படிக்கை, இந்த மாதிரி குறைகளை சொல்லக்கூடாது, பாவம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து பேசவே மாட்டேங்கிறாங்க யாரும். தே நெவர் டேக் அ சிங்கிள் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் நியூ டெஸ்ட்மெண்ட். எடுக்கிறதே இல்லை. ஏன்னா எடுத்தால் அப்படி தானே இருக்குது. ஒரு பேசேஜ் எடுத்தால் கண்டிப்பாக ஒன்று வந்துடும்.
அதனால் அவங்க புது உடன்படிக்கைன்னு சொல்கிற பேச எல்லாத்தையும் பாருங்கள், அவங்க பேசுகிற யாரை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆபிரகாம் பற்றியும், அவரை பற்றியும், ஈசாவை பற்றியும், யாக்கோவை பற்றியும் பேசிட்டு இருப்பாங்க. அதை எதை பற்றி பேசுவாங்க? ஆசீர்வதித்தார், செல்வ சீமானாய் வைத்திருந்தார், செல்வ சீமானாய் வைத்திருந்தார். நம்மளையும் அப்படி தான் இருக்கணும் ஆண்டவர் நாமன்றார் விரும்புகிறார். ஆனால் எதற்காக அவங்களை புதிய ஏற்பால் மேற்கோள் காட்டினாங்க? புது உடன்படிக்கையில் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கெல்லாம் தந்தை நான் சொல்லியிருக்கிறேன். எதற்கு தந்தைன்னு வேதம் சொல்லியிருக்கு? விசுவாசத்தின் தகப்பன். ஏன் அப்போ செல்வத்தின் தகப்பன்னு சொல்ல வேண்டியது தானே? நம்மளாம் செல்வ தகப்பனா ஆயிரம், நம்மளாம் ஆயிரம், அவரோட பிள்ளைங்க நம்மளாம் செல்வமாக இருந்துடணும் இல்லை. அப்போ எதற்காக யாரை மேற்கோள் காட்டினார்களோ அதை போல் நம்ம குறைச்சணும். யோபு குறித்து என்ன சொன்னாங்க? யோபு திரளா ரெட்டிப்பான நன்மைகள் யோபு பெற்றுக்கொண்டார். அதுக்காகவா புதிய ஏற்பாடுல ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க? இல்லை. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஏன்னா அவங்க லைஃப்பில் நம்ம புரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாடில் அவங்க எதெல்லாம் புதிய உடன்படிக்கையில் அனுபவித்தார்களோ, எதெல்லாம் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார்களோ அதை எல்லாமே அவங்க பிரசங்கிச்சாங்க. தாங்கள் அனுபவிக்காத ஒன்றை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை, மற்றவர்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க, உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. பவுல் சொல்கிறார்ல, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. நம்ம உண்மையுள்ளவனாக இருக்கணும். நம்ம ஆசைக்கு, நம்ம வருத்தத்துக்கு, நம்முடைய பண ஆசைக்கு சத்தியத்தை பிறற்றுறவர்களாய் அல்ல, சத்தியத்தை கலப்பாய் போதிக்கிறவர்களாய் அல்ல. அப்போ யோபுவின் பொறுமை, அதே போல் ஆபிரகாமுடைய விஷயம். அது நோவாவை குறித்து சொல்லும் பொழுது எதுக்கு மென்ஷன் பண்ணாங்க? நோவன் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே ஜனங்க இருப்பாங்க. அப்போ எதற்காக அவங்கள கோடிட்டு காட்டுறாங்க? யாரையுமே செல்வதுக்காக அவங்க சொல்லலையே. ஏன் அப்போ புதிய உடன்படிக்கையில் வேறு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாரையும் பணக்காராகனது இல்லை. பழைய ஏற்பாட்டில் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் ஆண்டவர் தான் சொன்னார். பழைய உடன்படிக்கையில் சொன்னார், அவங்கள வச்சார். இன்றைக்கும் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் அதிகமாக நோபல் பரிசு பெற்றவங்க யார் தான்? யூதர்கள் தான். அவங்க வேறு வேறு நாட்டில் இருந்திருக்கலாம், பட் ஆனால் எல்லாருமே யார் அதிகமாக பெற்றவங்க? அவங்க தான், யூதர்கள் தான். அவ்வளோ ஞானவங்களாக இருக்கிறான். ஆண்டவர் நீங்கள் உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். ஆனால் புது உடன்படிக்கையில் ஆண்டவர் சொன்னார், அப்படி உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படி சொன்னாரா? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்ன சொன்ன? சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அதனால் நீ என்ன பண்ணு? பகைக்காத மாதிரி நடந்துக்கோ. அப்படிதான் நீ நிறைய பேர் யோசிக்கணும். நீ சண்டை போடாத, நீ குறைய சொல்லாத, அந்த பாவம்னு சொல்லாத, அவங்க தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லாத. அவங்க கோச்சுக்கிறான்ல, அவன் கோச்சுக்கிறான். நீ ஆண்டவர் நல்ல ஒரு ஆண்டர்னு சொல்லிட்டு போ, மற்ற பேசாதீங்க. புதிய உடன்படிக்கை அப்படி யாரும் பேசவே இல்லை. அப்படியா? அவர்கள் பலியிடுகிறார்கள். யாருக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். அதனால நிறைய பேர் பவுல் தப்புன்ட்டார்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அவர் ரொம்ப அடிமை. ஐயோ, கர்த்தருக்கு அடிமைங்கிறாரு. மற்ற மதம் பேசணும். நம்ம புதிய உடன்படிக்கை அப்படி கிடையவே கிடையாதுன்றாங்க. அப்படி கிடையாதா? புதிய உடன்படிக்கைலாம் முதல்ல எடுத்து படிக்கணும். புது உடன்படிக்கை எது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த விஷயங்கள் தானே. புது உடன்படிக்கை நீ இதில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கிடந்தா அது பேர் என்ன? புது உடன்படிக்கை என்ன நம்மளே ஓனா எழுதி வச்சுக்கிறீங்களா? புது உடன்படிக்கை பாருங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் பேச மற்ற சொல்லவே கூடாது, அதெல்லாம் தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நமக்கு எதுக்கு வம்பு? அப்படியே சொன்னார் இயேசு. அப்படி எங்கேயோ சொன்னாருங்க? அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. அப்படி ஏசு சொல்லலையா? ஏசு சொல்லவே இல்லையா? நான் மட்டும்தான் சொல்லிட்டு போயிட்டாரா? திருடன் கொள்ளவாளிக்கும் வருகிறான். அது ஒரு இன்னொரு இடத்துல சொல்றார். அதாவது மெய்ப்பன் இந்த ஆடுன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றது, மற்றவெல்லாம் ஆடுகளை விட்டு ஓடி போயிடுறான். அந்த விஷயம் சொல்கிறார். ஒரு 2 மணி நேரத்தில் சொல்கிறேன். அடுத்த கூட பார்க்குறப்ப அது என்ன டீட்டெயிலாக கூட தனியாக கூட பார்க்கலாம். நான் மட்டும்தான், நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி இப்போ தான் இடத்துல ஒருவன் வர. அப்படி என்ன அர்த்தம்? என்னாலே அன்றின்னு என்ன அர்த்தம்? வேறு யாரும் கிடையாது, வேறு எதுவும் வழி கிடையாது, வேறு யார் மூலயமா வர முடியாது. ஸோ ஏசு சொல்லியிருக்கிறாரு. மற்ற பரிசேயர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் ஜனங்களை நல்லவனாக்குறேன்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அவர்களை ரெட்டிப்பான நரகத்துக்கு பாத்திரவான்களாக ஆக்குறீங்க அப்படின்ட்டார். அவன் நரகத்துக்கு போகிறவனா நீ மாத்துற அப்படின்ட்டார். ஏசு சொல்லலையா? சொல்லியிருக்கிறாரே. பவுல் சொல்லலையா? சொல்லியிருக்கிறாரே. பேய்களுக்கு பலியிடுறாங்க,
அவங்கெல்லாம் கல் இருக்கு, காணாது, பேசாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது செத்த கிரியைகள். நம்ம மனம் திரும்பி வந்திருக்கோம், மறுபடியும் அங்கே போயிடாதீங்க. எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு புது உடன்படிக்கை நாங்களாம் அதை பேச மாட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் இப்படியே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிடும். அப்போ வர ஜனங்களும் உண்மையான மனந்திருந்தல் இல்லாமல் அவங்க சாமியும் வச்சுக்கிறாங்க, இவங்க சாமியும் வச்சு இன்னைக்கு சரியாக சுவிசேஷகர் அதை பண்ணுறாங்க. பெரிய சுவிசேஷன் சொல்லுகிறவர்கள் இயேசு மாத்திரம்தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் இயேசுவும் ஒரு கடவுளாக அவங்க சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்துறவர்களாக இருக்கிறாங்க. அது ஆண்டவர், அது கர்த்தருடைய சிரம் அல்ல. நிறைய இடத்துல பிரச்சனை என்ன, கர்த்தருடைய சபை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டடத்தில் ஒரு 5 பேர் 10 பேர் கூடியதை வச்சுக்கிட்டு சபையில் இருக்கிறோம் நினச்சிக்கிறாங்க. இல்லை, சபையில் இருக்கிறது அப்படிங்கிறது கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறது தான் சபை. அதை நீ எங்கே வேணா இருக்கலாம், எங்கே தனியாக வேணா இருக்கலாம், கூடுகை முக்கியம்தான். பட் வேறு நீ தனியாக எங்கே வேணா கூட இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு அவரோட சரீரத்தில் அங்கமாக இருக்கிறது தான் சபையை ஒழிய ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் இருந்துக்கிட்டு அங்கே மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கிறது சபை கிடையாது. நல்லா சந்தோஷம் போயிடுறாங்க, அப்பா நம்ம சபையில் இருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம். இல்லை, கூடுகை முக்கியம் தான், அங்கே இருக்கிறோம். அதோட முக்கியம் என்ன, அது இல்லை, கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறது தான். அப்போது நமக்கு நல்லா தெரியும், புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், உண்மைதான். அப்போ புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து எதெல்லாம் பழசிலிருந்து நிப்பாட்டிட்டார், எதெல்லாம் நிறைவேற்றிட்டார், எதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார், எதெல்லாம் முடிச்சு விட்டுட்டார், அதை நமக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இங்கே நம்ம கொண்டு வரக்கூடாது புதிய உடன்படிக்கையில். அதே போல் சில விஷயங்களை ஆண்டவர் புலைப்பாடில் இருந்த உடன்படிக்கையில் இங்கேயும் சொல்கிறார். அவருடைய அன்பை குறித்தும் அவருடைய இரக்கங்களை குறித்தும் ஆபிரகாம், தாவீது, யோபு, தாவீதை குறித்தும் சொல்கிறோம். நிறைய விஷயங்களை புதிய ஏற்பாடில் மேற்கோள் காட்டுறாங்க. அவங்கள போல் நீங்கள் இருக்கணும், அவரை போல் தாவீதை போல் அப்படி இருக்கணும். சில விஷயங்கள் மேற்கோள் காட்டு இயேசு கிறிஸ்துவும் காட்டுகிற நிருபங்களையும் வாசிக்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஆமாம், அதை நம்ம புது உடன்படிக்கையிலையும் அதை போல் விஷயங்கள்லாம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளணும். இப்போ ரெண்டுமே ரொம்ப முக்கியம், போட்டு குழப்பிட கூடாது. ஸோ புது உடன்படிக்கைன்னு சொல்கிறது மாத்திரம் அல்ல, அது அதில் உண்மையிலுமே புது உடன்படிக்கைக்குரியவர்களாய் நம்ம இருக்கணும், அந்த காரியங்களை பேசணும். புது உடன்படிக்கைக்குரியவர்களாய் நாம் இருக்கணும். அது இழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம சமூகத்தில் உட்காந்து கேட்கும்போது அவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், எதெல்லாம் முடிஞ்சிருச்சு எதெல்லாம் இல்லைன்னு வசனத்தில் இருக்குது, நமக்கு அதை உணர்த்துறார். அதை ஒரு காலகட்டத்தில் உணர்த்துறார். நம்மளுமே ஒரு சபையில் இருந்து ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து விசேஷமாக பெந்தகோஸ்தே அப்படின்ற ஸ்தாபனத்தில் வளர்ந்தவங்க தான் நம்மலாம். அப்போ அதில் காணிக்கை எடுப்பாங்க, அவங்கள கட்டாயப்படுத்தி வாங்குறதோ அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பித்தது தான். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது நம்ம வளர்ந்து தனி யோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் நம்மக்கிட்ட, நீ வாங்காத, கொடுத்தா நீ என்ன பண்ண வாங்கிக்க. பாஸ்டனும் வாங்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் சண்டேஸில் அந்த இடத்துல இருந்தப்போ ஆண்டவர் சொன்னார், வாங்க வேண்டாம், நீ போய் வாங்காத, இருக்கட்டும், அவங்களாம் எப்போ போடுறாங்களோ போடட்டும் அப்படின்னு சொன்னார். என்கிட்டையும் சொன்னார் ஒரு தடவை. அப்போ டப்புன்னு சொல்லலை, ஆனால் நம்ம ஆண்டோட சித்தப்படி நடக்கணும் அப்படின்னு புது உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்றப்ப ஆண்டவர் தேவையான நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுறார், வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு செய்யணும். மற்றவங்களாம் வெளிப்படுத்துறது இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு வெளிப்படுத்துகிறாரு, ஆனால் வெளிப்படுத்தியும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஐயோ இதெல்லாம் வேண்டாம், சரிப்பட்டு வராது, இல்லாண்டவர் அதெல்லாம் சரிப்பட்டார், உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க, அவனை கொடுக்க மாட்டான். சில பேர்ட்டெல்லாம் பேசுறது அப்படி தான் சொல்கிறாங்க. அது சில பேர் கொடுக்காம போயிடுவான் பிரதர், அவன் அதான் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு ஒன்னோட ஒன்று இல்லை. எதை சொல்லும்பொழுது அவன் கொடுத்த ஆசீர்வாதம் அதை கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு சில கதைகள், அதுக்கு சில சாட்சி, அங்கே போய் குழப்படி பண்ணிடுறாங்க. தெரில, பழைய உடன்படிக்கையை எதெல்லாம் விட்டுறணுன்றது தெரியாதனால அங்கே 2 வருஷம் இருந்தோ குழப்பி, இங்கே 2 வருஷம் இருந்து அங்கே போட்டு குழப்பி, கடைசியில் புதுசும் இல்லாமல் பழசும் இல்லாமல் இருக்கிறாங்க. நீ அனலாக இரு இல்லை குளிராக இரு, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்தானா உனைய நாடு வாந்தி போன்ற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், எப்பா நீ விருத்தத்தை மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, போய் முழுசாக ஃபாலோ பண்ணு, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள என்ன பண்ண நியாயப்பிரமாணம் முழுமையும் பின்பற்ற கடவன் போ, பேசாமல் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுப்போ, நீ இதுக்கு இங்கே வர அவனுக்கு ஓடிட்டுறாரு. அப்போ நம்ம அப்படி ஆயிடக்கூடாது. தேவன் நம்மளை வாந்தி பண்ணி போகிற நிலைமைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆயிடக்கூடாது. எப்போ அதையும் போட்டு குழப்பி இதையும் போட்டு குழப்பி, நமக்கு தெளிவான சிந்தை நமக்கு இருக்கணும். என்ன இருக்கணும், புது உடன்படிக்கைனா என்ன, புது உடன்படிக்கையில் எதெல்லாம் அங்கிறது இங்கே வராது, எதெல்லாம் நான் அங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு தெரியும். அதே போல் எதெல்லாம் நான் கொண்டு வந்து எடுத்துக்கணும், அதுக்காக பழைய ஏற்பாட்டில் தூக்கி போடணும் அப்படி இல்லை. அப்போ எதெல்லாம் இங்கே நம்ம ஆட் பண்ணலாம், அந்த நமக்கு தெளிவு நமக்கு இருக்கணும். ஆவியை நமக்கு நிச்சயமாக உதயசுவர். அப்போ நம்ம புது உடன்படிக்கைக்குரியவர்களாய், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் ஆவிக்குரிய பிரமாணத்தில் நம்ம நடப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடந்து செல்வோம்.
கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. அல்லேலூயா விலையே பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையா ஈந்தனரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட ரத்தம் சிந்தினார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் நமக்கு கொடுத்து சொன்ன காரியங்கள். ஆண்டவரே, எங்களுக்காக இங்கே சிலுவையிலே ஜீவனை தந்தீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக பாடுகள் பட்டீர். மெய்யாகவே உடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எனக்காக, எங்களுக்காக. நம்ம இதை நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. நாம் அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். உடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த திராட்சை பருகுவோம். மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நானே மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நானே மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனாய் அன்பை துதிப்பே. இயேசுவே மாசில்லார எந்தனுக்காக ஒரு பாடுகள் யாவும் சகி அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணானே நான் மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க நானே மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிப்பதற்கும் ரட்சிப்பதற்கும் எம்மாத்திரம் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால நீங்கள் ரட்சித்து நீங்கள் நடத்தி
இந்த மட்டுமாக அப்பா உம்முடைய கிருபையினால் நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய உறவிலே மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு கிருபை தந்து எங்களுக்கு சகாயம் செய்து இம்மட்டுமாக தாங்கி நடத்தி வருகிறீர். எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக நீர் தந்தீர் அப்பா. அவைகளோடு கூட அது அப்படியே தந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பதை எப்படி ஆண்டவரே? நாங்கள் ஒவ்வொரு நாள் உம்முடைய அன்பு, உம்முடைய செய்கை, உம்முடைய கிரியைகள் எவ்வளவோ பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்றிருக்கிற நாங்கள் அப்பா, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை போல முறுமுறுக்காமல், தேவையை நிறைத்து புலம்பாமல் ஆண்டவரே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உலக காரியத்துக்காகவே புலம்பாமல் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லார்ட்டையும் நீங்கள் செஞ்ச நன்மைகளை சொல்லி அவர்களுக்கு உண்மையில விசுவாசமும் உண்மையில அன்பும் வரத்தக்கதாக எங்களுடைய வார்த்தைகள் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கணும் ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் இந்த சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்லிக்கிட்டே நாங்கள் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக மறுபடியும் எங்களையே நாங்கள் அடிமை ஆக்கி கொள்ளாதபடி தகப்பனே, இந்த சுயாதீன பிரமாணத்தில் உம்முடைய பிள்ளையாக நாங்கள் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக உம்முடைய ஐக்கியத்தில் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி போட்டுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தந்து நீர் நடத்துங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க. உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக எனக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகமெங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.